ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பாலும் பழமும் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீரா ஜாஸ்மின் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயினி அவங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும். அம்மாவை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே அவங்க லைஃப் போயிட்டுருக்கும். இவங்களுக்கு கல்யாண வயசை தாண்டியும் போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 31 வயசு ஆயிரும். சரி, இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாப்பிள்ளை தேட ஆரம்பிப்பாங்க. யாரும் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வயசு அதிகமாக இருக்கிறதுனால ஏஜ் அதிகமான பர்சன் தான் கிடைப்பாங்க. இப்படியே போய்ட்டு இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காது. உடனே இவங்க ஒரு ஐடியா பண்ணுவாங்க. அது என்னென்னா, இவங்களுடைய வயசு 5 வயசு குறைச்சி போட்டு சோசியல் மீடியாவில் இவங்க அப்படியே வருவாங்க. அப்படி வளர்ந்துருவாங்க, ஃபேஸ்புக் அப்படின்ட்டு எல்லாம் வருவாங்க. அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அவங்க தான் ஹீரோ வந்து என்ன விடுவாங்கன்னா, தனக்கு வயசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு ஒரு 5 வயசு சேர்த்தி போட்டு அப்படின்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசி பழகி லவ் பண்ணுவாங்க. கல்யாணமும் நடந்துடும். அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் என்ன, இதையும் தாண்டி அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே சூப்பராக இருந்தது. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹைப் மூமெண்ட்டை கொடுத்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வர அந்த சின்ன சின்ன காமெடி எல்லாம் அந்த போர்ஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மீரா ஜாஸ்மின் அவங்களுடைய கேரக்டரும் சூப்பராக எழுதி எடுத்திருந்தாங்க. 30 வயசு தாண்டி என்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத நல்லாவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அந்த வீடியோலாம் நல்லாவே இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான், அதே டெம்ப்ளேட்டை தான் இவங்க எடுத்திருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் இவங்க ஸ்லோவாக போகிறாங்க. சீன்ஸ் எல்லாம் ரசிக்க முடியல. ஓரளவுக்கு ஒரு மாதிரி என்னடா இது மாதிரி கதைகளை எடுத்து இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படி தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கலாம். ஏன்னா கதை வந்து வித்தியாசமான கதையாக தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு நம்மளை கவனிக்க வச்சுருக்கலாம். நம்மளோட கனெக்ட் ஆகவே முடியல. அந்தளவுக்கு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக சுமாராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.